இருக்கிறார். இன்னைக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்ல, சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு வேற்றுமையா இருக்கிறது, நமக்கு பாதகமா இருக்கிறது, நமக்கு எதிராக இருக்கிறது. ஆனா அதன் மத்தியில சர்ச்சுக்கு வரும் பொழுது, தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது, அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது, தேவனுடைய வார்த்தை புல்பிட்ல இருந்து வரும் பொழுது, ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு விசுவாசம் உள்ளே தூண்டப்படுகிறது என்றால், உள்ளே கொடுக்கப்படுகிறது என்றால், நிச்சயமா இந்த மாலைவேளை தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு மாபெரும் திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு மாபெரும் நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று உங்களை ஏதோ ஒரு விதத்தில், உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்குள்ளே எதிர்பார்ப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்.